ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என் பேர் சிவராஜா. இது சிவா எபாக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்எம்சி ஐசிடி கான்செப்டை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு அக்யூரான ட்ரேடு எடுக்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதான் நம்ம லைவ் ப்ரூஃப் போலி ஏற்கனவே நம்ம ட்ரேடு எடுத்திருந்தோம். அந்த ட்ரேடை எப்படி எடுத்தோம், அது ஜூன் 10ஆம் தேதி ஒரு ட்ரேடு எடுத்திருக்கோம். இப்போ $11.79 ப்ராஃபிட், 0.01 லாட் எடுத்து. ரெண்டாவது நம்ம 21ல் $11.18 ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அந்த ட்ரேடு ஒன்று. ரெண்டாவது மூணாவது 20ஆம் தேதி ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். இந்த 3 ட்ரேடும் நம்ம எஸ்எம்சி ஐசிடி கான்செப்டில் எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ட்ரேட் எடுக்க என்ன ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக் பார்க்க போகிறோம். ஆர்டர் பிளாக் எஸ்எம்சி ஐசிடி தெரிஞ்சவங்களுக்கு ஆர்டர் பிளாக் எல்லாம் தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் பிளாக் பார்க்க போகிறோம். ரெண்டாவது ஃபேர் வேல்யூ கேப். மூணாவது பிபினாசி டூல். நாலாவது நம்ம ஆர்எஸ்ஐ. இந்த நாளையும் பார்த்து தான் நம்ம ட்ரேட் எடுக்க போகிறோம் எல்லா இடத்துலையும். சரிங்களா? வேற நம்ம ஹை லோ எதுவுமே மார்க்கப் பண்ண போகிறதில்ல. வாங்க மக்களே, நம்ம ஒரு ஆர்டர் பிளாக்கு ஃபேர் வேல்யூ கேப்னா என்னது புதுசாக யாருக்கும் தெரியலன்னா நம்ம அதை பற்றி லைட்டாக பார்க்கலாம். இப்போ பாருங்க, இந்த கேண்டில் இருக்குது. இந்த பெரிய பிக் கேண்டில், இதுக்கு மேலே ஒரு கேண்டில் இருக்குது. இந்த 2 கேண்டிலுக்கும், இது ஃபஸ்ட்டு கேண்டில், இது செகண்ட் கேண்டில், இது தேர்டு கேண்டில். இந்த 3 கேண்டிலுக்கும் இடையில இருக்க கேப் தான் ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா? இந்த கேப் இதுதான் ஃபேர் வேல்யூ கேப்பு. இதுக்கு மேலே இருக்க கேண்டில் இது ஆர்டர் பிளாக். சரிங்களா? இந்த கேண்டில் ஆர்டர் பிளாக், இது ஃபேர் வேல்யூ கேப். இதுதான் பேசிக்கு. நம்ம இதை வச்சு தான் ஆர்டர் எடுக்க போகிறோம். சரிங்களா? நம்ம இந்த ட்ரேடு நம்ம 4ஆம் தேதி எடுத்திருக்கோம். சரிங்களா? 4ஆம் தேதி எடுத்திருக்கோம். இந்த ட்ரேடு எப்படின்னா 4ஆம் தேதி விடிய காலையிலே எடுத்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது எப்படி எடுத்துட்டு பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்க போகிறது எப்படின்னா, ஒரு 4 ஹவர் கேண்டில் நமக்கு ரெட் கேண்டிலாக கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ரெட் கேண்டிலாக கிடச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், செல்லுக்காக பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த இடத்துல 4 ஹவர் கேண்டில் ரெட் கேண்டிலாக கிடச்சிருக்கு. ரெட் கேண்டில் கிடைச்ச உடனே நம்ம செல்லுக்கான வாய்ப்புகளை தேட போகிறோம். சரிங்களா? எப்படி எங்கன்னா செல்லு கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம். இந்த இடம் மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். சரிங்களா? அந்த இடத்துல நம்ம ட்ரேடு பார்க்க போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் எங்கே க்ளோஸ் ஆகிருக்குட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். சரிங்களா? ஓகே, இந்த கேண்டில் ரெட் கேண்டில் கீழே இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. ரெண்டாவது நம்ம எங்கே போய் எப்படி ட்ரேடு எடுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்குறோம். நம்ம நேராக 4 ஹவருக்கு அடுத்து நேராக 5 மினிட்டுக்கு மட்டும் தான் போகிறோம். 1 ஹவர் 15 30 மினிட் எதுவுமே பார்க்க போகிறது இல்லை. டைரெக்டாக 5 மினிட்டுக்கு போகிறோம். சரி மக்களே, நம்ம இந்த இடத்துல தான் மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. 4 ஹவர் கேண்டில் என்ன ஆயிருக்கு, மேலே இருந்து கீழே வந்திருக்கு. கீழே வந்துட்டு திரும்ப மேலே போய் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட்டு 4 ஹவர் கேண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட் க்ளோஸ் ஆகல, 4 ஹவர் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. திரும்ப அடுத்த 4 ஹவர் கேண்டில் என்ன ஆயிருக்கு, கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு. சரிங்களா? மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்திருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 ரெட் கேண்டிலாக முடிஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், செல்லுக்காக கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? செல்லுக்கு நம்ம அடுத்தது என்ன மார்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணுறோம். சரிங்களா? செல்லுக்கான 1. இதை டிலீட் பண்ணிக்கோ. இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. சரிங்களா? இதுல ப்ரீவியஸ் ஸ்விங் எங்க இருக்கு, நம்ம இப்போ வரைஞ்சிக்குவோம். சரிங்களா? பினஸ் டூல வரைஞ்சிக்குவோம். இதுல இருந்து இதுதான். சரிங்களா? இதுதான் ப்ரீவியஸ். இதுல பிரீமியம், இதில் நம்ம ப்ரீமியம் ஏரியாவில் ப்ரீமியம் செல் பண்ணுறோம், டிஸ்கவுண்ட்டில் பை பண்ணணும். நம்ம இப்போ செல்லுக்காக பார்க்கும் போச்சுல என்ன பண்ணணும், ப்ரீமியமில் செல்லு பண்ணணும். சரிங்களா? ப்ரீமியமில் செல்லு பண்ணணும். அதுக்கான கன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. மார்க்கெட்டு ஆல்ரெடி இந்த இதை ரிஜெக்ட்மெண்ட் வந்துட்டு திரும்ப ஒரு மேலே போகுது. ஆல்ரெடி என்ன ஆயிருப்பாங்க, இதில் நிறைய பேர் செல்லு போட்டிருப்பாங்க. அவங்களுடைய இந்த இடத்துல போய் லிக்விடிட்டி கிராப் பண்ணிவிட்டு கீழே வருது. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன இருக்கு, இந்த இடத்துல லிக்விடிட்டி கிராப் பண்ணிருக்கு. சரிங்களா?
ஓகே, மார்க்கெட் என்ன இருக்கு, போன வேகத்துல கீழே வந்துட்டு ஒரு ரெட் கேண்டில் திரும்ப மேலே போயிட்டு கீழே வந்துட்டு, கீழே வந்த பிறகு நம்ம கீழே வரும்போதுல திரும்ப நம்ம என்ன பண்ணலாம், செல்லுக்காக கன்ஃபர்மேஷனை தேடலாம். சரிங்களா, செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு, மார்க்கெட் கீழே வருது, கீழே வந்தோடனே இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா, ஒன்று திரும்ப நம்ம என்ன பண்றோம், மேலே போறதுக்காக வெயிட் பண்ணுவோம். திரும்ப அடுத்தது எங்க போகுது மார்க்கெட், இங்க இங்க ஒரு சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு சின்னதா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. எல்லாத்தையும் மதிக்கும், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. சரியா மக்களே, இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. சரிங்களா, மார்க்கெட் என்ன இருக்கு, மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு, திரும்ப இன்னொரு கேண்டிலும் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ரிஜெக்ஷன் ஆனால் என்ன பண்ணணும், 2 கேண்டில் ரிஜெக்ஷன், 2 கேண்டில் ரிஜெக்ஷன் ஆனால் நம்ம செல் பண்ண போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஷார்ட். இந்த இடத்துல இந்த கேண்டிலோட க்ளோஸில் செல் எடுக்கிறோம், எடுத்து ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம். சரிங்களா, அந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் 1:2 1:3 இது நல்லாவே கீழே இறங்கிருக்கு. சரிங்களா, ஓகே, நல்லா கீழே இறங்கிச்சு இந்த ட்ரேடு. ஆனால் நம்ம ட்ரேடு இந்த இடத்துல எடுக்கல, நம்ம மார்க்கெட்டை பார்க்கல இந்த இடத்துல. சரிங்களா, நம்ம அந்த ட்ரேடு நம்ம காட்டின ட்ரேடு 4ஆம் தேதிக்குள்ள ட்ரேடு இந்த இடத்துல நம்ம எடுக்கல. நம்ம எங்கே எடுத்தோம் ட்ரேடு, மார்க்கெட்டு கீழே வந்துருச்சு. சரிங்களா, மார்க்கெட்டு கீழே இறங்கிருச்சு. மார்க்கெட்டு இங்கே வந்த பிறகு தான் பார்த்தோம், இந்த இடத்துல பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கான்னு பார்க்குறோம். சரிங்களா, இந்த இடத்துல எங்கே இருக்கு, இங்கே ஃபேர் வேல்யூ கேப். சரிங்களா, இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. என்ன பண்ணிருக்கு, இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மதிச்சுட்டு கீழே வந்துட்டு அடுத்த கேண்டிலும் மேலே போகல, கீழே இருக்கு. இதுல ஒரு சின்ன கன்சல்டேஷன். சரிங்களா, கன்சல்டேஷன் இந்த கேண்டில், இது ஒரு ஸ்மால் ஆர்டர் பிளாக். சரிங்களா, இந்த இடத்துல இது ஃபேர் வேல்யூ கேப், அதுக்கு கீழே இருக்குது ஆர்டர் பிளாக். எது, இந்த ஏரியா ஆர்டர் பிளாக். ஓபி. சரிங்களா, இது ஆர்டர் பிளாக். மார்க்கெட் என்ன இருக்கு, இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் 2 3 4 5 கேண்டில் ரிஜெக்ஷனு. நான் என்ன பண்ணுன்னா இந்த இடத்துல செல்லு போட்டேன். சரிங்களா, ஷார்ட். இந்த இடத்துல செல்லு, இந்த கேண்டில் ரிஜெக்ஷன் ஆனல 43 இங்கனே செல்ல போட்டாச்சு. இங்கனே செல்லு போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் எங்க, ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே. சரிங்களா, இங்க வேலை நம்ம ஆல்மோஸ்ட் இவ்வளோலாம் போகும், $11.72 ப்ராஃபிட் பண்ணி. சரிங்களா, இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருந்தோம். 1:5 ரேஷியோ. ஓகே மக்களே, அடுத்தது இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா, இப்போ மார்க்கெட்டு இங்க மேல இருந்து கீழே வருது, ஆர்எஸ்ஐ பாருங்க. ஆர்எஸ்ஐ நம்ம 50க்கு கீழே இருக்கும் போது செல் பண்றோம், 50க்கு மேல இருந்தா பை. இப்போ மார்க்கெட் என்ன ஆகுது, 50க்கு மேலேயே இருக்குது ஃபுல்லா, நமக்கு பை இந்த ஏரியாலாம் பை சோன்லயே இருக்கு 5 மினிட்ல. சரிங்களா, மார்க்கெட் என்னாச்சு, கீழே வந்துச்சு. இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரிஜெக்ஷன் ஆன பிறகு கீழே வந்துரு. கீழே வந்தோடனே என்ன பாருங்க, நம்ம இங்க ஆர்டர் எடுக்கணும்னு சொன்னோம். இந்த இடம் எங்க இருக்கு, இங்க இருக்கு. எங்க 50க்கு பிலோ 50ல இருக்கு. இந்த இடத்துல நம்ம அருமையான ஆர்டர் எடுத்திருக்கலாம். நம்ம இந்த பை கேண்டிலோட லிக்விடிட்டி கிராப் பண்ணிருக்கு. சரிங்களா, ஓகே. இந்த பை கேண்டிலோட லிக்விடிட்டி மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, அதை ஆல்ரெடி இதுல நிறைய பேர் பை போட்டிருப்பாங்க, அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் தான் அடிச்சிருக்கு. சரிங்களா, 5 மினிட் போயிருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். ஓகே,
மார்க்கெட் இந்த கேண்டில் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த கேண்டில் இந்த ரெட் கேண்டில் இங்க க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. இப்போ நம்ம 5 மினிட் டைரக்டா 5 மினிட்டுக்கு போறோம். என்ன பண்ணிருக்கு, ஸ்வைப் பண்ணிருக்கு. ஸ்வைப் பண்ணி இது எப்படி நமக்கு தெரியும், நான் 5 மினிட் கேண்டில் வேகமா கீழே வந்திருக்கு, ஒரு பெரிய கேண்டிலா அதே கேண்டில் அதே வேகத்துல என்ன பண்ணிருக்கு, மேலே போயிடுச்சு, ரிட்டர்ன் போயிடுச்சு சரிங்களா. நமக்கு ஆல்ரெடி இதுவே நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பண்றது, மார்க்கெட் மேலே போகுதுன்ட்டு. நம்மளுடைய பை கேண்டில் ஃபர்ஸ்ட் எங்க க்ளோஸ் ஆயிருக்குன்னா இங்க க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. பை கேண்டில் க்ளோஸ் ஆன பிறகு அடுத்தது மார்க்கெட் மேலே போயிடுச்சு கீழே வந்துட்டு சரிங்களா. கீழே வந்துட்டு நம்ம பை கேண்டில் கிடைச்சோடனே நம்ம என்ன பண்ண போறோம், இது delete. நமக்கு ஒரு பை கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சா, ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சா, புல்லிஷ் கேண்டில் தான் நான் பை கேண்டில்னு சொல்றேன். ஒரு புல்லிஷ் கேண்டில் கிடைச்சா நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் பைக்காக பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, மார்க் பண்ணிக்குவோம். இதுல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு சரிங்களா. இதுல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. நமக்கு 4 ஹவர் எங்க முடிஞ்சிருக்கு, இங்க முடிஞ்சிருக்கு சரிங்களா. இங்க முடிஞ்சிருச்சு 4 ஹவர் இந்த இடத்துல முடிஞ்சிட்டு, அடுத்து மார்க்கெட் கீழே வந்திருக்கு, வந்துட்டு திரும்ப மார்க்கெட் என்ன ஆகுது, அப்படியே மேலே போகுது, மேலே போயிருக்கு சரிங்களா. மேலே போயிட்டுனா நம்ம என்ன பண்ணுவோம், பைக்காக வெயிட், பை ஹேண்டில் பை கிடைச்சிருன்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம் சரிங்களா. நம்ம இந்த இடத்துல பை பண்ணல, இந்த இடத்துல நமக்கு பைக்கான சான்ஸ் கிடைச்சிருக்கா, கிடைச்சிருக்கு, நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நிறைய கிடைச்சிருக்கு. எப்படிலாம் கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன், நெக்ஸ்ட் ஒரு கேண்டில் ரிஜெக்ஷன் சரிங்களா. 2 கேண்டில் ரிஜெக்ஷன் கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பை பண்ணுவோம். பை பண்ணால் என்ன ஆயிருக்கும், இங்கே பை பண்ணிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடும், ஸ்டாப் லாஸ் நமக்கு அடிச்சிருக்கும் சரிங்களா. பை எடுக்க நமக்கு என்னாச்சு, இங்கே ஆல்ரெடி ஆர்எஸ்ஐ என்ன ஆயிருக்கு, கிராஸ் ஆகி கீழே போயிட்டு இருக்கு சரிங்களா. ஆர்எஸ்ஐ கிராஸ் ஆகி கீழே போயிருக்கு சரிங்களா. அடுத்தது நமக்கு என்னாச்சு, இந்த கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல உள்ள 50க்கு கீழே தான் இருக்கு. நெக்ஸ்ட் கேண்டில் மேலே வந்துருச்சு சரிங்களா. அப்படின்னா இந்த கேண்டில் நம்ம பை பண்ண போறோம் லாங் சரிங்களா. இந்த பை கேண்டிலுக்கு மேலே பை பண்றோம், எப்படி பண்றோம், மேலே ஓகே பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போடுறோம் இங்க சரிங்களா. அந்த கேண்டிலுக்கு மேலே வந்தா மட்டும் தான் பை பண்றோம். ஆனா மார்க்கெட் என்னாச்சு, மேலே வரல சரிங்களா. மார்க்கெட் மேலே வரல, நம்ம அப்படி விட்டுருவோம் சரிங்களா. மார்க்கெட் மேலே வரல, கீழே போயிடுச்சு, கீழே போயிடுச்சு. நம்ம ரெண்டாவது நம்ம எதுவுமே ட்ரை பண்ணலை சரிங்களா. மார்க்கெட் நேராக கீழே போய் ப்ரீவியஸ் லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டு திரும்ப மேலே போகுது சரிங்களா. மேலே திரும்ப இதே ஏரியாவுக்கு இங்கே வந்துருச்சு மார்க்கெட், ப்ரீவியஸ் ஸ்விங் கை சரிங்களா. இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன போகிறோம், இந்த படத்தில் நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம், மார்க்கெட்டு லிக்விடிட்டி கிராப் பண்ணிருச்சு, இதில் வந்துட்டு மார்க்கெட்டு திரும்ப மேலே போகுது. மேலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டர் பிளாக்கு ஃபேர் வேல்யூ கேப் எங்கே இருக்குன்னு சொல்லி மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. ஓகே, இந்த இடத்துல இருக்கா, ஓகே இந்த இடத்துல இருக்கு. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ ஆல்ரெடி மேலே வந்துருச்சு சரிங்களா. மேக்ஸிமம் ஆர்எஸ்ஐ எங்கே மேலே தான் இருக்குது, ரைட்டாக அப்பப்போ நமக்கு ஃபுல் பேக்குக்கு கீழே போயிட்டு மேலே வந்திருக்கு சரிங்களா. நமக்கு எத்தனை, ஃபர்ஸ்ட் கேண்டில் இங்கே வந்து உள்ளே முடிஞ்சிட்டு சரிங்களா. அடுத்த கேண்டில் இந்த ஆர்டர் பிளாக் வந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே போயிடுச்சு சரிங்களா. மேலே போயிடுச்சு, ஆர்எஸ்ஐ மேலே வந்துச்சா, வரல. நெக்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில், ஆர்எஸ்ஐ வரல. நெக்ஸ்ட் கேண்டில் எங்கே வந்திருக்கு, ஆர்எஸ்ஐ நமக்கு மேலே வந்துருச்சு சரிங்களா. இதுக்கு மேலே வந்து தான் ஆர்எஸ்ஐ 50க்கு மேலே க்ளோஸ் ஆகுது. நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணும், லாங் இந்த கேண்டிலுக்கு மேலே, நம்ம ப்ரீவியஸ் இந்த கேண்டிலுக்கு மேலே சரிங்களா. ஸ்டாப் லாஸ் இங்கே இந்த இடத்துல வைக்கிறோம். இது கீழே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும் பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்குது. இந்த இடத்துல ஸ்டாப் லாஸு நான் இந்த சின்ன ஸ்டாப் லாஸ் தான் வச்சேன், நமக்கு நல்லா ப்ராஃபிட் போயிருக்கு சரிங்களா. $8 எவ்வளோ எடுத்திருந்தோம் சரிங்களா, அதை பார்த்தா தெரியும். ஆனால் மார்க்கெட்டு நல்லா பெரிய மூவ்மெண்ட் ஆகிருக்கு. நம்ம எதையும் பார்க்க தேவையில்ல, நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம், 4 ஹவர் கேண்டில் மட்டும் மார்க் பண்ணி நம்ம ட்ரேடு எடுக்கிறோம் சரிங்களா. இது ரெண்டாவது ட்ரேடு. இனி இன்னொரு ட்ரேடு பார்க்கலாம். ட்ரேடு 10ஆம் தேதி எடுத்தது. இது ஒரு கிரீன் கேண்டில் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல கிரீன் கேண்டிலுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், பைக்காக பார்க்க போகிறோம் சரிங்களா. கிரீன் கேண்டில் கிடைச்சா பை கேண்டில், இது புல்லிஷ் கேண்டில் கிடைச்சா நம்ம பைக்காக பார்க்க போகிறோம். 4 ஹவரில் பைக்காக கிடைச்சோடனே அடுத்தது நம்ம பைக்காக வெயிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு இந்த கேண்டில் கிடச்சி ரெட் கேண்டில் கொடுத்துருச்சு.
அடுத்தது ஒரு ரெட் கேண்டில். எல்லாமே இந்த கேண்டில், இந்த பிக் கேண்டிலுக்கு உள்ளதான் இருக்கு, இன்சைடு பாரா இருக்கு. இதெல்லாம் எல்லாமே சின்ன சின்ன கேண்டலா இருக்கு. நம்ம வந்து இந்த ஏரியாவை மார்க் பண்ணிக்கிடுவோம் சரிங்களா. இந்த இடத்துல நம்ம பைக்காக வெயிட் பண்றோம். கையில இருக்கு. திரும்ப என்னாச்சு, ஒரு பை கேண்டில் வந்து கிடைச்சிருச்சு சரிங்களா. பை கேண்டில் கிடைச்சிருச்சு. பை கேண்டில் கிடைச்சோடனே அடுத்தது கேண்டில் என்ன பண்ணுது பாருங்க, லிக்விடிட்டி கிராப் பண்ணிருக்கு சரிங்களா. வேற போயிட்டு ஓகே. இதுல என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் இங்க பையர்ஸ் வந்திருப்பாங்க சரிங்களா. மேல போனோடனே பையர்ஸ் வந்திருப்பாங்க. அதே மாதிரி இங்க யாராச்சும் செல்லர்ஸ் இருந்தா மேலதான் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸும் காலி பண்ணியிருக்கோம் சரிங்களா. திரும்ப நமக்கு இந்த ரெட் கேண்டில் கிடைச்சிருச்சு சரிங்களா. ரெட் கேண்டில் கிடைச்சிருச்சு. நம்ம இதுல நம்ம இதை கூட பார்க்க தேவையில்ல. நமக்கு இந்த ரெட் கேண்டில் தான் போதும். ரெட் கேண்டில் இருந்தாலே நம்ம ட்ரேடு எடுக்கலாம். இந்த ரெட் கேண்டில் இருந்தாலே போதும் சரிங்களா. நமக்கு அதெல்லாம் பார்க்க தேவையில்ல. நீங்க ஒரு ரெட் கேண்டில் கிடைச்சிருச்சுன்னா திரும்ப நம்ம 5 மினிட் டைரக்டா 5 மினிட் போயிடும். நமக்கு இந்த ஏரியா ப்ரீவியஸ் 4 ஹவரோட விக்கு இது சரிங்களா. என்ன இருக்கு, நம்ம இதை இப்போ டிலீட் பண்ணிடுவோம். ஓகே சரிங்களா. இப்போ பாருங்க மார்க்கெட் என்ன இருக்கு, மார்க்கெட்டு என்ன இருக்கு, லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணியிருக்கு. பண்ணிட்டு என்னாச்சு, மார்க்கெட்டு ஏற்கனவே இங்கெல்லாம் செல்லர் இருந்திருப்பாங்க. ஏற்கனவே மார்க்கெட் ரொம்ப ஹைக்கு போனனால மார்க்கெட் கீழே ஒரு 2 செல்லர் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, இதுல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மார்க்கெட் என்ன இருக்கு, கீழே இருக்கு சரிங்களா. மார்க்கெட் கீழே வந்திருக்கு. நம்ம கீழே வந்தா இதுல பைக்காக பார்க்கணுமா, பார்க்கண்டா. நம்ம வந்து நமக்கு கீழே வந்துட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், ரெட் கேண்டிலுக்காக வெயிட் பண்றோம். நம்ம ரெட் கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, நம்ம ரெட் கேண்டில் இங்க க்ளோஸ் ஆச்சு சரிங்களா. மார்க் பண்ணல. ஓகே மக்களே, லோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ சரிங்களா, இந்த இடம் தான் இது. ஆல்ரெடி 4 ஹவரோட ஹை. நமக்கு 4 ஹவர் கேண்டில் எங்க க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. 4 ஹவர் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு சரிங்களா. இதுக்கு முன்னாடி இதுக்கு மேல நம்ம என்ன, இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், மேல இருக்க ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்றோம் சரிங்களா. 1 இங்க இருக்கு பாருங்க, சின்னதா ஒண்ணு இருக்கு. 2 மார்க்கெட்டு என்ன இருக்கு, கீழே ஆயிடுச்சு. என்ன ஒண்ணு இருக்கு சரிங்களா. ஓகே, நமக்கு ஆல்ரெடி இங்க எங்க இந்த இடத்துலயே செல்லு கொடுத்துருக்கு சரிங்களா. மார்க்கெட்டு இந்த ஃபேர்வெல் கேப்பு 1 டபுள் சரிங்களா. மேல போகல, ஆர்டர் பிளாக் போகாம மேல இந்த ஆர்டர், இந்த ஃபேர்வெல் கேப்பு மார்க்கெட்டு போகல. என்ன இருக்கு, இங்கனையே போயிட்டு ரிஜெக்ஷன் ஆகி 2 கேண்டில் ரெட் கேண்டில் கொடுத்து இங்க வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல செல்லு போடலாம். ஆனா நம்ம 4 ஹவர் கேண்டில் க்ளோசிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. 4 ஹவர் கேண்டில் க்ளோசிங்காக வெயிட் பண்ணோம். அதே மாதிரி 4 ஹவர் நமக்கு ரெட் கேண்டில் ஆயிடுச்சு சரிங்களா. நமக்கு 4 ஹவர் ரெட் கேண்டில் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல செல்லு ஷார்ட் செல் பண்ணணும். எந்த இடத்துல மார்க்கெட் இங்க போச்சுல, இந்த இடத்துல நம்ம செல் எடுத்தோம் சரிங்களா. 63 இந்த இடத்துல கொஞ்சம் கீழே தள்ளி எடுத்துருந்தோம். ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருந்தோம், ஸ்டாப் லாஸ் இந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு மேல, இதுக்கு மேல சரிங்களா. ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நமக்கு ஏகபோகமா $11.72 ப்ராஃபிட் இங்க இந்த இடத்துல சரிங்களா. 1:4 1:5 ரேஷியோ. நமக்கு டார்கெட்டு எவ்வளவு நேரத்துல அடிச்சிருக்கு, ஒரு 20 மினிட்ல நமக்கு பெரிய ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. 1:5 இது எப்படி கிடைச்சி, நமக்கு வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி நம்ம கேண்டில் கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணணும். அதில் ஃபேர் வேல்யூ கேப் மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃபேர் வேல்யூ கேப், ஆர்டர் பிளாக் சரிங்களா. இதில் நம்ம அடுத்தது ஆர்எஸ்ஐயும் பார்க்கணும். நம்ம எப்போ எந்த ஆர்டர் எடுத்தாலும் ஆர்எஸ்ஐ பார்த்து தான் ஆர்டர் எடுக்கும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துலயே ஒரு செல் கிடைச்சு. இந்த இடத்துல ஆர்எஸ்ஐ எங்கே இருக்குது, ஆல்ரெடி இங்கே இருக்குது, கீழே வந்துட்டு சரிங்களா.
RSI ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல இருந்து கிராஸ் பண்ணி கீழே வந்துட்டு ஒரு ஃபுல் பேக்கில் போயிட்டு இந்த இடத்துல செல்லு கொடுத்துருக்கு மார்க்கெட் நமக்கு ஆல்ரெடி. இந்த இடத்துல நம்ம செல்லு எடுத்திருக்கலாம். ஆனால் கேண்டில் நமக்கு 4 ஹவர் க்ளோஸ் பண்ண ஆகலை. அதனால என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டாவது ஃபுல் பேக்குக்காக வெயிட் பண்ணுறோம். எப்பவுமே மார்க்கெட்டு ரெட் கேண்டில் ஒரு ரெட் கேண்டில் கொடுத்துட்டு ரெண்டாவது மார்க்கெட்டு இந்த ஃபேர் வேல்யூ கப் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல நமக்கு ஆல்ரெடி ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் இருந்தனால இந்த இடத்துல நம்ம செல்லு கொடுத்தோம். இந்த ப்ரீவியஸ் கேண்டில் இந்த ஆர்டர் பிளாக்குக்கு மேலே எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்குட்டு செக் பண்ணி, சரிங்களா? ஓகே, நம்ம இதை எடுத்துக்கலாம், சரிங்களா? இது வந்து நமக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதுல இருந்து எவ்வளோ 50க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ஆர்டர் எடுக்கக்கூடாது, சரிங்களா? ஆர்டர் பிளேஸ் பண்ண கூடாது. நமக்கு 50க்கு கீழே க்ளோஸ் ஆச்சு, அடுத்த கேண்டில் கீழே வர மாதிரி இருந்தோடனே நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல ஒரு செல்லு போட்டு விட்டேன். நமக்கு ஆல்மோஸ்ட் அது 1:5 டார்கெட் அடிச்சு. இந்த இடத்துலயே ஒர்க் ஆயிருக்கு மார்க்கெட்டு, சரிங்களா? இந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஒர்க் ஆயிருக்கு, சரிங்களா? எல்லாத்தையும் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நான் இது எல்லாமே பேக் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுல சின்ன சின்ன ஆர்டரும் எடுத்திருக்கேன். இதுலயும் ஆர்டர் எடுத்திருக்கேன், ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. நம்ம நிறையா பார்க்க முடியாது, சரிங்களா? நம்ம இப்போ இந்த ட்ரேட் எடுத்தது ஃபுல்லா இது ஒரு காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்ல நம்ம போன மாசம் என்ன பண்ணியிருக்கோம்னா $55.23 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஏகபோகமா 22%, சரிங்களா? இது ஒரு $250 அக்கௌண்ட். $250 அக்கௌண்ட். நம்ம இந்த லாஸ்ட் மந்த் மட்டும் $55 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். $245 இருந்து நம்ம $55 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 22% ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ட்ரேட் எடுத்தோம், நம்ம வேற ஸ்ட்ரக்சர் எதுவுமே மார்க் பண்ண போறது இல்லை. நம்ம இந்த 4 ஹவர் கேண்டிலோட கன்ஃபர்மேஷன், இந்த ஒரு ரெட் கேண்டில் இதே மாதிரி நீங்க இந்த இந்த இடத்துல மார்க் பண்ணாலும் உங்களுக்கு ட்ரேடு கிடைக்கும், இந்த இடத்துல மார்க் பண்ணாலும் ட்ரேடு கிடைக்கும், எல்லா இடத்துலையும் ட்ரேடு கிடைக்கும். நம்ம வந்து எங்கே ட்ரேடு எடுத்தோமோ அதை மட்டும் பண்ணி போஸ்ட் போட்டிருக்கோம். மற்ற இதெல்லாம் போஸ்ட் போடல. இடையிலேயே நம்ம ட்ரேடு எடுத்திருப்போம். ஆனால் எல்லா ட்ரேடும் நம்ம விரிவாக பார்க்க முடியாது. நம்ம முக்கியமான 3 ட்ரேடை மட்டும் போட்டிருக்கேன், சரிங்களா மக்களே? இதுதான் காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட் மக்களே. இது ஆக்டோஃபெக்ஸ் காப்பி ட்ரேடிங் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட் நேம் சிவராஜா டீன்னு சொல்லி டைப் பண்ணுனா வரும். ஆக்டோஃபெக்ஸ் காப்பி ட்ரேடிங் அப்ளிகேஷனில் இது $20.52 நம்ம இதில் போட்டிருந்தோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம், பிட்காயினில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். அடுத்தது கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம திரும்பவும் ஒரு கோல்டில் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கோம். திரும்பியும் கோல்டில் ட்ரேட் எடுத்திருக்கோம். அதுக்கு வர ஒரு கோல்டில் ட்ரேட் எடுத்திருக்கோம், அதில் லாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? திரும்ப கோல்டில் ஒன்று ட்ரேட் எடுத்திருக்கோம் ப்ராஃபிட்டு. அடுத்தது ஒரு ட்ரேடு எதில் எடுத்திருக்கோம், யூஎஸ் டெக்கில் எடுத்திருக்கோம், யூஎஸ் கண்ட்ரேடில் எடுத்திருக்கோம். அது வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, ஏறக்குறைய $3.41. நம்ம ஆல்மோஸ்ட் $11 ப்ராஃபிட்டில் இருக்கோம் மக்களே. இந்த அக்கௌண்ட்டை நம்ம லைவ் ட்ரேடிங் டெய்லி வரும், அந்த டயத்தில் மட்டும் தான் எடுக்க போகிறோம், மற்ற டயத்தில் எடுக்க போகிறதில்ல. வணக்கம் மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.